முதலமைச்சர் விஜய் அவர்கள் செய்வது சரியா பிள்ளை? உண்மையிலேயே நீங்கள் யாழ்ப்பாணத்தை ஒரு சுற்றுலாத்தலமாக மாற்ற விரும்பினால் மிரட்டி 30 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டிருக்கிறார். அந்த பெண்ணினுடைய அறையை சுற்றி வர ஆராய்ந்து அந்த பெண்ணினுடைய பாஸ்போர்ட் முக்கியமான ஆவணங்களுக்கு கைப்பற்றிவிட்டு அந்த பெண்ணை கைது செய்யும் நோக்குடன் விலங்கு மாட்டியிருக்கிறார். விஜய் அவர்கள் தன்னுடைய மனக்குமல் கண்ணீர் மல்க மக்களிடம் மன்றாடி மன்னிப்பு கேட்டார். நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் கயேந்திரகுமார் அவர்கள் கேட்ட கேள்வியால் பல்வேறுபட்ட சிந்தனைகள் செல்கின்றார்கள். குறிப்பாக ஆளுந்தரப்பை பற்றி பல்வேறுபட்ட விமர்சனங்களை முன்வைத்த நாடாளுமன்ற உறுப்பினர் கயேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் சில கேள்விகளை கேட்டிருக்கிறார். உண்மையிலேயே நீங்கள் யாழ்ப்பாணத்தை ஒரு சுற்றுலாத்தலமாக மாற்ற விரும்பினால் நீங்கள் இந்த போக்குவரத்தை சரிவர செய்ய வேண்டும் என்ற இதில் தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் முக்கியமாக இந்த பலாலி விமான நிலையத்தை நீங்கள் மறுசீரமைக்கணும் என்ற இதில் தன்னுடைய வேண்டுகோள் எடுத்திருக்கிறார். குறிப்பாக இந்திய அரசாங்கத்தினால் இலவசமாக பலாலி விமான நிலையம் அபிவிருத்தி செய்து தரப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆயினும் இந்திய அரசாங்கத்தினுடைய உதவியை நாடுவதில் இப்ப இருக்கிற அரசாங்கமாக இருந்தாலும் சரி, கடந்த கால அரசாங்கமாக இருந்தாலும் சரி, பின் நிற்கிறார்கள், அலட்சியம் செய்கிறார்கள் என்ற ரீதியில் தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்கிறார். உண்மையிலேயே இந்த பலாலி விமான நிலையத்தினுடைய ஓடுபாதை சரியாக அகலப்படுத்தினால் பிராந்திய சார்ந்த விமானங்கள் அங்கே தரையிறங்கும். குறிப்பாக சிங்கப்பூர், துபாயிலிருந்து கூட விமானங்கள் வந்து தரையிறங்கக்கூடிய வசதி இருக்கிறது. ஆகவே சரிவர நீங்கள் சுற்றுலாத்துறையை மேம்படுத்த விரும்பினால், யாழ்ப்பாணத்தில் சுற்றுலாத்துறையை மேம்படுத்த விரும்பினால் இந்த போக்குவரத்து ஓடுபாதைகளை சரியான முறையில் கவனிக்கணும் என்ற மாதிரி தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்ச அவர் ஜனாதிபதி அவர்கள் வந்து இராணுவத்தினுடைய எண்ணிக்கையை குறைப்பதாக சொல்லியிருந்தார். உண்மையிலே வரவேற்கக்கூடிய ஒரு விடயம். ஆயினும் அதனை நடைமுறைப்படுத்தினால் கணிசமான அளவில் இராணுவத்தினுடைய எண்ணிக்கை குறைத்து அவர்களுடைய பிரசன்னத்தை குறைத்து இந்த பாதுகாப்பை உறுதிப்படுத்தினால் வெளிநாடுகளில் இருக்கின்ற புலம்பெயர் தமிழர்கள் யாழ்ப்பாணத்துக்கு வருவார்கள். அவர்கள் முதலீடு செய்து எங்களுடைய சினமே எங்களுடைய இடத்தை அபிவிருத்தி செய்வார்கள் என்ற ரீதியில் தன்னுடைய பாராளுமன்ற உரையில் நேற்றைய தினம் குறிப்பிட்டிருக்கிறார். உண்மையிலே வரவேற்கக்கூடிய ஒரு விடயமாக காணப்படுகிறது. ஆகவே தொடர்ச்சியாக அண்மையில் அம்பாறை மாவட்டத்தை சேர்ந்த ஒரு ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் வந்து ஒரு சுற்றுலா பயணியிடம் தவறான வார்த்தை பிரயோகித்தார் என்ற ரீதியில் சமூக ஊடகங்களில் பல்வேறுபட்ட விமர்சனங்கள் வந்திருந்தது. அதே போல ஒரு சம்பவம் முக்கியமாக சுற்றுலா பயணிகளை மிரட்டி பணம் பறிக்க முயல்கிறார்களா என்ற ஒரு கேள்வி இப்பொழுது எழுப்பப்பட்டிருக்கிறது. காலியில் கல்லே என்ற பகுதியில் ஒரு பிரேசில் நாட்டை சார்ந்த ஒரு சுற்றுலா பயணி தங்கியிருந்திருக்கார் ஒரு வாடகை விடுதியில். அந்த விடுதிக்கு சென்ற 2 நபர்கள் வந்து அந்த சுற்றுலா பயணியை மிரட்டி 30 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டிருக்கிறார். இது வந்து இப்பொழுது ஒரு பேசு பொருளாக மாற்றம் அடைந்திருக்கிறது. உலக நாடுகளில் வந்து இலங்கையின் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டிய ஒவ்வொரு பொறுப்பும் ஒவ்வொரு கடமையும் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் இருக்கிறது என்பதை உணர்ந்து செயற்பட வேண்டும் என்ற ரீதியில் பல்வேறுபட்டவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார். இந்த சம்பவத்தை எடுத்து நோக்கினால் பிரேசில் நாட்டை சார்ந்த ஒரு பெண் சுற்றுலா பயணி ஒருவர் வந்து காலியில் தங்கியிருந்த ஒரு வாடகை விடுதியில் அந்த இடத்துல வந்து தங்களை ஒரு சுற்றுலா போலீஸ் அதிகாரி என அறிமுகப்படுத்தின 2 நபர்கள் அந்த பெண்ணினுடைய அறையை சுற்றி வர ஆராய்ந்து அந்த பெண்ணினுடைய பாஸ்போர்ட் முக்கியமான ஆவணங்களை கைப்பற்றிவிட்டு அந்த பெண்ணை கைது செய்யும் நோக்குடன் விலங்கு மாட்டியிருக்கிறார். மாட்டியதோடு உங்களை நாங்கள் விடுதலை செய்ய வேண்டுமாக இருந்தால் 30 லட்சம் ரூபாய் லஞ்சம் வேண்டும் என்ற ரீதியில் தன்னுடைய வேண்டுகோளை விடுத்திருக்கிறார்கள் அந்த 2 நபர்கள். இதனை ரகசிய தகவல் மூலம் அறிந்த போலீசார் நேராக சென்று அவர்களை கைது செய்து விசாரணைக்கு உட்படுத்தி வருகிறார்கள். உண்மையிலேயே அந்த 2 நபர்களும் போலீஸ் அதிகாரிகள் அல்ல என்ற ஒரு விடயம் தெளிவாக இருந்தது. அதே நேரத்தில் வந்து பெண்ணிடம் சுற்றுலா பயணியிடமிருந்து பணத்தினை பறிக்கும் நோக்குடன் பல பேர் சுற்றி திரிகிறார்கள் என்ற ஒரு அதிர்ச்சி உண்மைகளும் வெளிவந்திருக்கிறது. சரியான முறையில் இந்த சுற்றுலா பயணிகளுடைய பாதுகாப்பை பாதுகாக்க வேண்டிய ஒரு கடமை இலங்கை அரசாங்கத்துக்கு இருக்கிறது, இலங்கை பிரஜைகளுக்கு இருக்கிறது என்பதை நாங்கள் உணர வேண்டும். இனிவரும் காலங்களில் இவ்வாறான சம்பவங்கள் நடைபெறாமல் இருப்பதற்காக இந்த சுற்றுலா பயணிகளுடைய பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக பல்வேறுபட்ட அதிநவீன கருவிகள் பயன்படுத்தப்பட வேண்டும் என்ற ரீதியில் பார்க்கப்படுகிறது. ஒரு மெக்கானிசத்தை உருவாக்கின்ற சுற்றுலா பயணிகளுக்கு நம்பிக்கை அளிக்க வேண்டும். உலகத்தரத்தில் வந்து இலங்கைக்கான சுற்றுலா சார்ந்த விடயங்களில் வந்து முதன்மை இடம் வழங்கப்படுகின்ற இந்த சூழ்நிலையில் சுற்றுலாத்துறை மூலம் இலங்கை பல்வேறுபட்ட லாபத்தை பொருளாதாரத்தை ஈட்டி வருகின்ற இந்த சூழ்நிலையில் இந்த சுற்றுலா பயணிகளுடைய பாதுகாப்பை சரிவர பாதுகாத்தால் தான் இலங்கையின் மீது ஒரு நல் நம்பிக்கை வந்து உலக நாடுகளுக்கு ஏற்படும் என்ற ரீதியில் இந்த சுற்றுலா பயணிகளுடைய பாதுகாப்பை முற்றுமுழுதாக உறுதிப்படுத்த வேண்டும் என்று பல்வேறுபட்டவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார்கள். இலங்கையின் வரலாற்றிலே 2026 தான் இந்த மின்சார வாகனங்களுடைய விற்பனை அதிகரித்திருக்கு. குறிப்பாக ஒரு சாதனையை படைத்திருக்கிறது 2026 என்ற இதில் பார்க்கலாம். இனிமேல் 2026 முடியவில்லை என்பது மிக முக்கியமாக கவனிக்கக்கூடிய ஒரு விடயம். குறிப்பாக இந்த இவி பைக்ஸ், இவி கார் போன்ற விடயங்கள் வந்து 2026ஆம் ஆண்டு பெருமளவில் விற்பனை ஆகியிருக்கிறது. குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் பெருமொரு சாதனையை படைத்திருக்கிறது இந்த இவி கார், இவி பைக்ஸ். குறிப்பாக அதுவும் சைனா உட்பட்ட நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற வாகனங்கள் தான் அதிக அளவில் சேல்ஸ் ஆகியிருக்கிறது என்ற ஒரு விடயமும் இங்கு காணப்படுகிறது.
இப்போ இந்த இடத்துல நாங்கள் அவதானிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விடயம் என்று பார்த்தால் நீண்ட காலமாகவே குறிப்பாக 2-3 வருடமாக இலங்கையினுடைய அந்த சந்தை மூடப்பட்டிருந்தது. எந்த ஒரு வாகன இறக்குமதியும் காணப்படாமல் இருந்த நேரத்தில் இந்த மத்திய கிழக்கு நாடுகளுக்கு இடையிலான யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. அந்த யுத்தத்தின் விளைவால் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டிருந்தது. அப்போ இந்த இடத்துல இவி பைக் வந்து ஒரு மாற்று திட்டமாக இந்த பெட்ரோலிய மற்றும் டீசல் வாகனங்களுக்கு பதிலாக இந்த இவி பைக் இவி கார் வந்து பெரும் ஒரு மாற்றீடாக வந்ததன் விளைவாக இலங்கையில் பெருமளவில் இந்த இவி பைக் இவி கார்ஸ் வந்து விற்பனையாகிறது என்ற ஒரு விடயம் வெளியாகியிருக்கிறது. குறிப்பாக 2030 ஆண்டு அடையும் பொழுது சில நாடுகள் வந்து முற்றுமுழுதாக இந்த டீசல் மற்றும் பெட்ரோல் வாகனங்களை தவிர்த்துவிட்டு இந்த இவி பைக் இவி கார்களை வாங்கக்கூடிய மாதிரி சிஸ்டத்தை உருவாக்கி வருகிறார்கள் என்ற ரீதியிலே பார்க்கப்படுகிறது. அதிலும் சைனா தான் அந்த இடங்களை நிரப்பப் போகிறது, அதாவது சீனா நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகின்ற இவி பைக் முன்னுரிமை அளிக்கப்படுகிறது என்ற ஒரு எதிர்ப்பு கூறல் காணப்படுகிறது. இந்த இவி பைக்ஸ் மற்றும் இவி கார்களை வந்து சாட்சியேற்ற முறைமையும் எல்லா எரிபொருள் நிரப்பு நிலையத்திலும் கொண்டு வரணும். மற்றது வந்து முக்கியமான நகர பகுதிகளில் வந்து இந்த இவி பைக் இவி கார்களை சார்ஜ் பண்ணக்கூடிய மாதிரி வசதிகள் செய்து தர வேண்டும் என்ற ரீதியில் பல்வேறுபட்ட கோரிக்கைகள் மக்கள் மத்தியிலிருந்து எழுந்த வண்ணமே காணப்படுகிறது. அப்போ காலப்போக்கில் பார்ப்போம் எவ்வாறு மாற்றமடைய போகிறது எங்களுடைய அந்த வாகன ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த விடயங்கள் என்று நாங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விடயமாக காணப்படுகிறது. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய் அவர்கள் செய்வது சரியா பிழையா என்ற ஒரு கருத்து நிலைதான் இப்பொழுது பெரும் ஒரு பேசுபொருளாக மாற்றமடைந்திருக்கிறது இந்த சமூக ஊடகங்கள் வாயிலாக. குறிப்பாக கரூருக்கு நேற்றைய தினம் பயணம் செய்திருந்த விஜய் அவர்கள் சில முக்கியமான அறிக்கைகளை வெளியிட்டிருந்தார். குறிப்பாக நீண்ட இடைவெளியின் பின் கரூருக்கு சென்றிருந்த விஜய் அவர்கள் தன்னுடைய மனக்குமரல்களை நேற்று தினம் முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக தன்னை பழி வாங்குவதற்காக மக்களின் உயிரை பறித்து விட்டார்கள், தன்னை பழி வாங்குவதற்காக மக்களின் உயிரை பறித்து விட்டார்கள் என்ற ரீதியில் பல்வேறுபட்ட விமர்சனங்களை முன்வைத்த விஜய் அவர்கள் கண்ணீர் மல்க மக்களிடம் மன்றாடி மன்னிப்பு கேட்டார் என்ற ரீதியிலும் பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் அவர் அண்மையில் அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தார். அது இப்பொழுது ஒரு பெரும் ஒரு பேசுபொருளாக மாற்றமடைந்திருக்கிறது. என்ன விடயம் என்று பார்த்தால், அந்த கரூர் பிரச்சாரத்தின் போது உயிரிழந்தவர்களின் உறவுக்காரர்களுக்கு அரச வேலை வழங்கப்படும் என்ற ஒரு அறிக்கை அண்மையில் வெளியிடப்பட்டிருந்தது. இது இப்பொழுது ஒரு பெரும் ஒரு பேசுபொருளாக மாற்றமடைந்து வருகிறது. உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவது அவசியமானது ஒன்று. குறிப்பாக கரூர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டியது ஒரு அவசியமான ஒன்று. அவர்கள் தங்களுடைய வாழ்வை கட்டியெழுப்புவதற்காக இந்த உதவியை அரசாங்கம் செய்ய வேண்டும் என்ற ரீதியில் கருதப்படுகிறது. ஆயினும் சில சுய லாபத்திற்காக இந்த அரசு சேவையை பயன்படுத்தக்கூடாது என்ற ரீதியில் பார்க்கப்படுகிறது என்று பல்வேறுபட்ட எதிர்த்தரப்பினர் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார். குறிப்பாக திமுக அதிமுக சார்ந்த கட்சி உறுப்பினர்கள் இந்த விமர்சனங்களை முன்வைக்கிறார்கள். குறிப்பாக அவர்களுடைய கருத்துக்களை எடுத்து நோக்கினால் உண்மையிலேயே கரூர் சம்பவத்தின் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதிலேயோ இல்லை அரசு சேவை வழங்குவதிலேயோ எங்களுக்கு ஒரு மாற்று கருத்தும் இல்லை. விஜய் அவர்கள் வந்து தேர்தல் வெற்றிக்காகவும் விசாரணைகளை மழுங்கடிக்கும் முகமாக இந்த சேவைகளை வழங்குவது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தெரிவித்த அவர்கள் தமிழ்நாட்டில் வீதி விபத்துக்கள் மூலம் நிறைய பேர் இறக்கிறார்கள். குறிப்பாக கள்ளச்சாராயம் குடித்து நிறைய பேர் இறந்து அவர்களுடைய குடும்பங்கள் பிள்ளைகள் நடுத்தருவில் நிற்குது. அப்போ அவர்களுக்கும் அரச சேவை அரச நிவாரணங்கள் சரியான முறையில் பங்கிட வேண்டும் என்ற ரீதியை பல்வேறுபட்டவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார்.